இவர்கள் காங்கிரஸ் சேர்ந்து தான் வந்து திமுகவே ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் என்ற கட்சி இருக்கக்கூடாது, பணியாளர்களுக்கான கட்சி, பிராமின்ஸோட ஆதிக்கம் இருக்கு. அதே போல தமிழை அழிக்க ஹிந்தியை வந்து கொண்டு வர முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை எதிர்த்து தான் இவங்க தேர்தலில் போட்டிட்டாங்க. இப்போ வந்து அந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. ஒரு பெரிய திட்டம் இதுதான் வந்து திமுக அரசாங்கத்திலே ஒரு மிகப்பெரிய திட்டம். இதை வச்சுதான் வந்து அவங்க தேர்தலை எதிர்கொள்ள போறாங்கன்னா அது மகளிர் உரிமை திட்டம். மக்கள் பற்றிய வந்து கவலை இல்லை. மக்கள் எப்படி போனாங்க, இவங்களுக்கு காசு கொடுத்து நம்ம வந்து சரி கட்டிடலாம். நம்ம பெண்களை கவர்றதுக்காக இலவச பேருந்து கொடுக்கலாம். அதே போல அங்க மாதம் 1000 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த புதுமை பெண் திட்டம் அப்படிலாம் சொல்லிட்டு பண்றாங்க. பட் இது வந்து தேர்தலில் வந்து பெரியதாக திமுகவுக்கும் கை கொடுக்காத தினகரன் ஒண்ணுமே இல்லை இப்போதைக்கு. தனியா நின்று அவர் என்ன பண்ணுவார் நீங்களே சொல்லுங்க. அவங்க தனியா என்ன பண்ணுவாங்க டிடிவி தினகரன்? எப்பொழுதுமே அவங்க கூட காங்கிரஸ் இருப்பாங்க. இல்லை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு காலத்தில் இருந்தாங்க, அப்புறம் காங்கிரஸ் இருந்தாங்க, இடதுசாரிகள் இருந்தாங்க, பாமக இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு சக்தி வந்து அவங்கள கை தூக்கி விடும். 2006 கூட வந்து அது சிறுபான்மை மைனாரிட்டி ஆட்சி தான். இப்போ வந்து காங்கிரஸ் ஆதரவு தான் அந்த கட்சியும், பாமக ஆதரவு தான் அந்த கட்சியை வந்து ஆட்சியில் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, திமுக ஆட்சியில வந்தா திமுக கட்சிக்காரர்களும், அதே போல திமுக சார்பாக இயங்கும் கொள்ளையர்களும், அதே போல திமுக சார்பாக இயங்கும் தொழிலதிபர்கள் மட்டும்தான் வந்து சம்பாதிக்க முடியும். அப்படி நீங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டா இந்த மாதிரி தான் நாங்க கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நடக்குது. ரெகர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைகிறார் பத்திரிகையாளர் லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக ஆபீஸ் வந்து டெல்லியில தான் இருக்கு அப்படின்ட்டு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பாஜக அதிமுக இவங்க உறவை எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதுக்கு முன்னாடி வந்து திமுகவோட வரலாறு பார்க்கணும். திமுக வந்து ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்தே பல்வேறு பிரிவினைகள், அதே போல 2 முறை ஆட்சி கலப்பு, அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் கூட சிறைக்கு போனாங்க. முதல்ல வந்து ஏன் ஆட்சி கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 1976ல இந்திரா காந்தி அவர்கள் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், ஸோ இவங்கெல்லாம் வந்து எதிர்த்து பேசினாங்க. அதை எதிர்த்து பத்திரிகையில் எழுதினாங்க. லைக் உங்களுக்கு தெரியும் எமர்ஜென்சினா எப்படி, எந்த மாதிரியான அடக்க ஒடுக்குமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கருணாநிதி அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசினா சொல்லிட்டு திமுகவோட ஆட்சி கலைக்கப்பட்டது. கலைத்தது யாருன்னு கேட்டா, இப்போ அவங்க கூட்டணியில் இருக்காங்கல்ல காங்கிரஸ். 1991ல வந்து திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு காரணமும் காங்கிரஸ். 1991ல ஏன் வந்து திமுக ஆட்சியை கலைக்கிறாங்கன்னா, நீங்க வந்து அப்ப விடுதலை புலிகள் இயக்கம், நிறைய போராளி இயக்கம் வந்து அது சென்னையை மையமாக கொண்டு இயங்கியது. ஒரு காலகட்டத்தில் விடுதலை புலிகளோட கேபிட்டலே வந்து சென்னை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க உதவினார்கள். அத திமுக உதவினார்கள், நிறைய உதவி செஞ்சாங்க விடுதலை புலிகளுக்கு. நான் அதெல்லாம் தவறா சொல்லல. அப்படி உதவின திமுக வந்து கலைத்தது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அந்த ஆட்சியை. கலைத்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் 2009, 10, 11 அந்த காலகட்டத்துல 2G கேஸ் வந்து மிக பிரபலமாக பேசப்பட்டது. காங்கிரஸ் வந்து ஆட்சியை விட்டு அகற்றப்படுவதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கேஸ்ல வந்து கனிமொழி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டது பட் யாரால கைது செய்யப்பட்டாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியால. இப்ப வந்து பாஜக இருக்கு. பாஜக கூட்டணி கட்சிகள் யாருனாச்சும் வந்து ஆட்சியை கலைச்சாங்களா? அப்படி இல்லைன்னா கைது செய்யப்பட்டாங்களா? அவங்க கூட இருக்கிற கட்சிகள். ஆனா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்துச்சு. கூட்டணி கட்சியாக இருந்தது. 2011 சட்டமன்ற தேர்தல்ல கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து கலைஞர் கருணாநிதி வந்து தொகுதி பேச்சுவார்த்தை நடத்துறாரு. மேல வந்து சிபிஐ ரெய்ட் நடக்குது. அப்போ கருணாநிதி அவர்கள் வந்து 60 சீட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து 63 சீட்டா கொடுக்குறாங்க. அதுக்கே வந்து பெரிய டிமாண்ட் மிரட்டுறாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து. இத்தனை சீட்டு கொடுக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸோட ஒரு மோதல் போக்கு இருந்தது, ஒரு முரண் இருந்தது. இவர்கள் காங்கிரஸ் சேர்த்து தான் வந்து திமுகவே ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் என்ற கட்சி இருக்கக்கூடாது, பணியாளர்களுக்கான கட்சி, பிராமின்ஸோட ஆதிக்கம் இருக்கு. அதே போல தமிழை அழிக்க ஹிந்தியை வந்து கொண்டு வர முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
காங்கிரஸை எதிர்த்து தான் இவங்க தேர்தல்ல போட்டிட்டாங்க. இப்ப வந்து அந்த காங்கிரஸ் கூடயே கூட்டணி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து நீங்க பாஜக பாருங்க. பாஜக மேலயும் வந்து தமிழ்நாட்டுல வந்து நெறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா வந்து அவர்கள் வந்து கூட்டணி தர்மத்த வந்து ஃபாலோ பண்றாங்க பாஜக. எப்படின்னா, அ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொன்னாங்க. இந்த 4 வருட ஆட்சிய வந்து காப்பாற்றியதே பாஜக தான். ஒரு 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 நன்றி உணர்வோட பேசுறாரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப அந்த கட்சியில எவ்வளவு குழப்பம் வந்தது. பன்னீர்செல்வம் வந்து கட்சியில இருந்து பிரிஞ்சு போனாரு. பிரிஞ்சு போன பிறகு அ எம்.எல்.ஏ.வோட ஷார்டேஜ் ஆகுது. அப்போ வந்து அந்த வாக்கெடுப்பு நடத்தாம அந்த பை எலக்ஷன் வச்சு காப்பாத்தியது பாஜக. அப்ப அந்த பாஜக தலைவர்கள் கூட்டணியில இருக்காங்க. அந்த கூட்டணி தலைவர்கள போய் வந்து சந்திப்பதில் என்ன தவறு? ஆனா கனிமொழி அவர்கள் வந்து திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ பத்தி பேசவே மாட்டாங்க. நீங்க பாஜகல போய் டெல்லி தலைவர்கள மீட் பண்றீங்க. உங்க அலுவலகம் அங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஒரு கூட்டணி கட்சி தலைவரா போய் மீட் பண்றதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். கனிமொழி அவர்கள் வந்து இதை பேசுறதுக்கு முன்னாடி அவங்க யாரோட கூட்டணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கணும். இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா, மக்கள் மேல கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே இல்ல அப்படின்ற மாரி இபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலயும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த விமர்சனத்த எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல அது இப்ப மட்டும் இல்ல. இந்த ஆட்சி வந்து ஆரம்பித்ததுல இருந்தே வந்து பெரிதாக அ 2021ல வந்து அதிமுக ஆட்சி வந்து சரியில்ல. இவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஆட்சி செய்யவே தெரியல. நிர்வாகம்னா என்ன தெரியலன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்தே பேசப்பட்டது. அப்போ வந்து அதிமுக சார்புல அ நெறைய விஷயங்கள் வந்து நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்ல. அம்மா இல்ல. அம்மா இல்லாத ஆட்சி நம்ம நடத்துறோம். மக்கள் எதுவும் குறை சொல்லக்கூடாது. நம்மள தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து, பயந்து ஆட்சி நடத்தினார்கள். அதிமுகல. அப்படி இருந்துமே வந்து பெருசா வந்து அவங்க வந்து ஹிமாலய வெற்றிலாம் 2021ல திமுக பெறல. ஏதோ ஒரு வெற்றி. ஒரு ஒரு டீசென்ட்டான ஒரு வெற்றிய தான் பெற்றார்கள் திமுக. ஆனா நீங்க 2000 இப்போ 21ல இருந்து 24, 25 அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. இந்த 4 வருஷத்துல அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. அவங்க அவங்க முழுக்க முழுக்க வந்து அவங்களோட திட்டங்கள், அதேபோல அவங்க அ கொண்டு வர அந்த சமூக நலத்திட்டங்கள் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் வந்து ஆ அ பெரிய ஸ்கீம் ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய திட்டம். இதுதான் வந்து திமுக அரசாங்கத்திலே ஒரு மிகப்பெரிய திட்டம். இத வச்சு தான் வந்து அவங்க தேர்தல எதிர்கொள்ள போறாங்கன்னா, அது மகளிர் உரிமை திட்டம். முழுக்க முழுக்க வந்து நம்ம காசு குடுத்தா நம்மளுக்கு வாக்களிப்பாங்க. இப்ப புதுமை பெண் திட்டம் நீங்க அதுல இருந்தீங்களா? புதுமை பெண் திட்டத்துல? இல்ல சார். கல்லூரி படிக்கும்போது ரூ. 1000 பணம் குடுப்பாங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ் அப்படிதானே? கவர்ன்மென்ட் காலேஜ்ல மட்டும் தான் குடுப்பாங்கல்ல? பிரைவேட் காலேஜ்ல இல்ல. இல்ல சார். ஓ! அது புதுமை பெண் திட்டம். அது வந்து தாலிக்கு தங்கம் திட்டம்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்த நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திட்டத்த கொண்டு வந்தாங்க. இது ஏன் சொல்ல வந்தேன்னா, லைக் இவங்க இப்போ உங்க அதிமுக திட்டம்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சொல்லுங்க. அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம்னா? இந்த தாலிக்கு தங்கம், அதுக்கப்புறம் திருமண அந்த இது சம்திங் ஒரு திட்டம் ஒண்ணு இருக்கும்ல சார். அது ஒண்ணு. ம். ம். பெருசா அதிமுக பத்தி ஐடியாவே இல்ல. அம்மா உணவகம் பத்தி தெரியுமா? ஆமா. அது தெரியும். லேப்டாப் பத்தி தெரியுமா? லேப்டாப், சைக்கிள் குடுத்தது. ம். மோஸ்ட்டா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணது எல்லாமே. தெரியும்ல. ம். இப்ப அந்த அந்த திட்டம்லாம் நம்ம உடனே சொல்றோம். இப்ப திமுக ஆட்சி காலத்துல என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? இல்ல நெறைய சொல்லியிருக்காங்க. எத செயல்படுத்துனாங்கன்னு தெரியலல்ல சார். சரி ஒரு திட்டம்னா வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஆ மக்கள வந்து உயர்த்தணும். எடுத்துக்காட்டாக வந்து எங்க நான் படிக்கிறப்போலாம் அதிமுக ஆட்சி காலத்துல லேப்டாப் குடுத்தாங்க. எனக்கு வந்து நான் வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். அ கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு, அப்புறம் பிரைவேட் காலேஜ்ல ஜாயின் பண்ணேன். பண்ணும்போது எனக்கு லேப்டாப் குடுத்தாங்க. எனக்கு லேப்டாப் குடுக்கும்போது வந்து, லேப்டாப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். ஓகேவா? ஏன்னா நெறைய பேர் வந்து அப்போ கம்ப்யூட்டர் தெரியும். கம்ப்யூட்டர் வந்துருச்சு பரவலா. பெர்சனலா எப்படி யூஸ் பண்றது லேப்டாப்ப? ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லா மாணவர்களுக்கும் இருக்கும். அரசு பள்ளியில படிச்சவங்க, கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வரவங்க, இல்ல ஏழை எளிய மக்கள், பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மை. அப்போ வந்து அவங்க குடுத்து, அந்த லேப்டாப் குடுத்து, "நீ யார் வேணா பயன்பெறலாம். லைக் கத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பண்ணாங்க. அதுக்கு பின்னணியில ஒரு காரணம் இருக்கு. ஆ அப்ப அது 2000 தொடக்கத்துல, அதுக்கப்புறம் 2006 அந்த அந்த சமயத்துல தான் வந்து இந்த ஐடி வந்து பூம் ஆச்சு. ஓஎம்ஆர்ல அவ்வளோ ஐடி கம்பெனிஸ் எல்லாம் அப்பதான் வளர்ந்துட்டு வருது. அந்த காலகட்டத்தில அப்பதான் வந்து 2011ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க. வந்தோனே இப்ப லேப்டாப் குடுத்தா, இவங்க வந்து ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு, இதன் மூலம் இதுல வந்து நீங்க வந்து கோடிங் கத்துக்கலாம்.
அதே போல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற எக்ஸெல், வேர்டு, பவர் பாயிண்ட் எது வேணா கத்துக்கலாம். ஃபோட்டோஷாப் கத்துக்கலாம். டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். இப்போ என் கூட வந்து வாங்குன லேப்டாப் வாங்குன நெறைய பேரு அத வச்சே வந்து பிசினஸ் பண்ணாங்க. கோடிங் கத்துக்கிட்டாங்க. இப்ப பெரிய பெரிய ஐடி கம்பெனில வேலை செய்றாங்க. ஸோ ஒரு ஒரு நான் ஏன் இத சொல்றேன்னா, ஒரு திட்டம் வந்து உங்கள வந்து பொருளாதார ரீதியாக உயர்த்த வேண்டும். இது வந்து லேப்டாப் எனக்கு குடுத்தாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப கிராமப்புற ஏழை மக்கள் இருக்கிறாங்க. ஆ ஒரு 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 விதவை பெண் இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு 2, 3 பொண்ணு இருக்கு. ஸோ அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாரி திட்டங்கள் குடுத்தாங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல கறவை மாடு குடுத்தாங்க. இலவச ஆடு குடுத்தாங்க. ஸோ ஒரு ஆடு வந்து லைக் அ வருஷத்துல 2 டைம் குட்டி போடும்னு நெனைக்கிறேன். குட்டி போடும்பொழுது ஒரு 2, 3 வருஷத்துல அது வந்து பல்கி பெருகி ஒரு ஒரு பட்டி மாரி ஆயிடும். ஒரு பண்ணை மாரி ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ஆடு வாங்கி, அதன் மூலமா வந்து அந்த ஆத்த வித்து அவங்க அவங்க வீட்ட பார்த்துக்கிட்டு, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்து, அந்த மாரியான நிகழ்வுலாம் இருக்கு. சில பேர் மாடு வாங்கி அது பெரிய பண்ணையாவே உருவாக்கிறாங்க. ஸோ இந்த மாரி தான் மேம்படுத்த வேண்டும். உங்களுக்கு மாசம் மாசம் நான் ரூ. 1000 குடுக்குறேன். ஆ அந்த மாசம் மாசம் ரூ. 1000 தகுதியான பெண்கள்னு ஷெட்யூல் பண்ணிட்டாங்களா சார்? தகுதியான பெண்கள் இல்ல. உங்களுக்கு வந்து அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில எப்படி சொன்னாங்கன்னா, இல்லத்தரசிகள் அனைவருக்குமே ரூ. 1000 குடுக்கப்படும்னு சொன்னாங்க. எல்லாரும் குடுக்குறாங்களா? அதுக்கப்புறம் மாத்தி இப்ப தகுதியான பெண்கள் அப்படின்னு அப்ப வந்திருக்குல்ல. நீங்க மாத்தி மாத்தி பேசுவீங்க. நீங்க துப்புரவு தொழிலாளர் அந்த பணி நிரந்தரம் செய்யப்படும்னு சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில. போராடுனாங்க. எப்படி அடிச்சு அராஜகம் பண்ணாங்கன்னு சொல்ல தெரியும் காவல்துறை. காவல்துறை அது பண்ணல. அங்க வந்து ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் சொல்லணும்னா வச்சுக்கங்க, காவல்துறை அந்த மாரி கொடூரமாலாம் நடந்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி வந்து உண்மையாகவே வந்து அதிமுக ஆட்சியில மக்களை பற்றி கவலைப்பட்டார்கள். இப்ப அந்த கொரோனா பீரியட்லாம் வந்து அவ்ளோ அ பொருளாதார நிதி நிதி ஒதுக்கி நிதி வந்து அவ்ளோ பற்றாக்குறையா இருந்துச்சு தமிழக அரசுக்கு அந்த காலத்துல. லைக் அந்த அதிமுக ஆட்சி காலத்துல. ஆனா வந்து அவங்க திறம்பட செயல்பட்டாங்க. எப்படி ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு 70 வருஷ ஆண்டு காலம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு அந்த அந்த சுதந்திரம் பெற்ற பிறகு 70 ஆண்டு காலம் வந்து தமிழக அரசுல வந்து காங்கிரஸ், திமுக, அதிமுகன்னு ஆண்டு வந்தாங்க. அவங்க மொத்தமாவே 4,500 5 கோடி தான் வந்து கடன் வாங்குனாங்க. லட்சம் கோடி. 4,500 இல்ல 5 லட்சம் கோடின்னு வச்சுக்கங்க. அந்த கடன வந்து இந்த 5 வருஷத்துல திமுக வாங்கி அதிலிருந்து ஊழல் செய்றாங்க. இவங்களுக்கு உண்மையாவே வந்து மக்கள் பற்றிய வந்து கவலை இல்லை. மக்கள் எப்படி போனா என்ன? இவங்களுக்கு காசு குடுத்து நம்ம வந்து சரி கட்டிடலாம். நம்ம பெண்கள கவர்றதுக்காக இலவச பேருந்து குடுக்கலாம். அதேபோல அங்க மாசம் 1000 மாதம் 1000 குடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த புதுமை பெண் திட்டம். அப்படிலாம் சொல்லிட்டு பண்றாங்க. பட் இதுல வந்து இது வந்து தேர்தல்ல வந்து பெரியதாக திமுகவுக்கு கை குடுக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப டிடிவி அவர்கள் பாத்தீங்கன்னா, அந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து மறுபடியும் இணையறதுக்கோ, இல்லன்னா மறுசீலனை பண்றதுக்கோ வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ம். இப்ப முதல்வர் வேட்பாளர் அவர் இல்லன்னா வேணா வாய்ப்பு இருக்கு. மேபி வரலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சோ டிடிவி தினகரனால ஒரு கேம் சேஞ்ச் பண்ண முடியுமா சார்? இப்ப 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்ததுல்ல, அப்பவே வந்து அவரோட அரசியல் அஸ்தமனம் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா 2021ல வந்து அவருக்கு வேற ஆப்ஷனே இல்ல. தனியா நிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு நிர்பந்தம் இருக்கு. அவர் திமுக கூட கூட்டணி வைக்க முடியாது. அவரோட சின்ன கட்சியான நாம் தமிழர் கூட வைக்க முடியாது. சரத்குமார் அவர் கூட தான் வச்சாருன்னு நெனைக்கிறேன். சரத்குமார் கூட வச்சாரு டிடிவி தினகரன் கூட்டணி. அப்ப வைக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய தோல்வி. அவர் கூட வெற்றி பெறல. அ ஒரு எட்ஜ்ல தான் வந்து தோல்வி தழுவினாரு. கடம்பூர் ராஜு அவர்களோட. அப்படி இருக்கும்பொழுது அப்ப வந்து அவர் கூட தங்க தமிழ்ச்செல்வன் இருந்தாரு. அ அதேபோல வெற்றிவேலு இருந்தாருன்னு நெனைக்கிறேன். வெற்றிவேலுன்னு சொல்லிட்டு வடசென்னையில வந்து கொஞ்சம் வலுவான ஒரு நபர், அரசியல் நபர். அவரு இருந்தாரு. முக்கிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. அப்பவே வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவினார் டிடிவி தினகரன். இப்ப வந்து அவர்கிட்ட வந்து பணபலம் இல்ல. அதேபோல அரசியல் கீழ்மட்ட நிர்வாகிகள் வந்து எல்லாமே போயிட்டாங்க. எதன் அடிப்படையில் வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ட விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நெறைய பேர் என்ன சொன்னாங்க, அண்ணாமலை பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி அண்ணாமலை பின்னாடி இருந்தாருன்னா, ஒருவேளை அண்ணாமலை சொல்லிக் குடுத்து தான் தினகரன் இப்படி பேசுறாருன்னா, இது வந்து ரொம்ப நாளுக்குலாம் நீடிக்காது. ஆ அண்ணாமலை சொல்லி தான் பேசினாருன்னா, ஏன்னா அண்ணாமலையும் அதேபோல டிடிவி தினகரனும் வந்து இப்படி பேசுனாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி வந்து உங்களுக்கு முதல் வேட்பாளர் இல்ல. தினகரன் வந்து என்ன டிமாண்ட் பண்றாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. யார் வரணும்? சரி நீங்கள் முதல்வர் வேட்பாளர் இல்ல. நீங்க சொல்றவங்க தான் முதல்வர் வேட்பாளர்னா, யாரு நீங்க வந்து முதல் வேட்பாளரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்லணும். அவர் யார் சொல்லணும்னா, செங்கோட்டையன சொல்லுவார். அப்படி இல்லன்னா வந்து ஓபிஎஸ்ஸ சொல்லுவார். அத வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏத்துக்க முடியும்? சரி தினகரன் ஒண்ணுமே இல்ல இப்போதைக்கு. தனியா நின்னு அவர் என்ன பண்ணுவாரு? நீங்களே சொல்லுங்க. அவங்க தனியா நின்னு என்ன பண்ண முடியும் டிடிவி தினகரனால?
அப்ப மறுபடியும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் என்டிஏல இப்போ? இல்ல நீங்க இணையறாரு, இணையல. ஏன்னா இப்ப என்டிஏல இருந்து போன நெறைய பேர் வந்து மறுபடியும் என்டிஏல கூட்டணியில இணைஞ்சிருக்காங்கன்ற மாரி சொல்றாங்க. அப்ப இவர் இவ்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு, ஒருவேள மேபி இந்த ஃபியூச்சர் இணைய வாய்ப்பு இருக்கா? ஃபியூச்சர்ல இணையலாம். வேற ஏதாவது டிமாண்ட் வைக்கலாம். அது அது கூட ஏற்கப்படும். இப்ப எடப்பாடி சாமி வந்து இருக்கக்கூடாதுன்னா வந்து, அத எடப்பாடி பழனிசாமியே வந்து ஏத்துக்க மாட்டாரு. அவரே யோசிப்பார், "நான் பிஜேபி கூட இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிஜேபி ஒரு ஆள் சொல்லி தான், இல்ல வந்து டெல்லியில இருந்து ஒரு ஒரு நபர் சொல்லி தான் தினகரன் பேசுறாருன்னு வச்சுக்கங்க. இல்ல அண்ணாமலை சொல்லி தான் பேசுறாருன்னு வச்சுக்கங்களேன். அத வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏத்துப்பாரு? சோ இது வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலா தான் நான் பார்க்குறேன். அ தின அ இந்த இந்த விஷயத்துல வந்து தினகரன ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு, நம்ம அண்ணாமலை வந்து பின்னாடி செயல்படுறாரு. பாஜகல வந்து யாரோ செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா யோசிப்பார். நம்ம இதுல கன்டின்யூ பண்ணுமா வேணாமா? இப்போ கமல் பார்த்தீங்கன்னா, எப்படி கட்சி ஆரம்பிச்சு திமுகவுல இணைஞ்சாரோ, அதே மாரி விஜய் அவர்கள் திமுகல இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்று திமுகவினர்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த விமர்சனத்த எப்படி பார்க்குறீங்க சார்? அப்ப வந்து அவங்களால வந்து தனியா தேர்தலை சந்திக்க முடியாது. அதற்கு வந்து அ திறன் இல்லாதவர்கள் திமுககாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நீங்க திமுக ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்தே வந்து தனியாகலாம் அந்த கட்சி ஆட்சியை பிடித்ததே இல்ல. எப்பொழுதுமே அவங்க கூட காங்கிரஸ் இருப்பாங்க. இல்ல வந்து அ தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு காலத்துல இருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் இருந்தாங்க. இடதுசாரிகள் இருந்தாங்க. பாமக இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து ஒரு சக்தி வந்து அவங்கள கை தூக்கி விடும். 2006ல கூட வந்து அது சிறுபான் மைனாரிட்டி ஆட்சி தான். அப்ப வந்து காங்கிரஸ் ஆதரவுல தான் அந்த கட்சியும், பாமக ஆதரவுல தான் அந்த கட்சியே வந்து அ ஆட்சியில இருந்தது. 2021லயும் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு தனிப்பெரும்பான்மை ஆட்சி. ஆனா வந்து கூட்டணி வச்சதால தான் அந்த வெற்றியும் கிடைச்சது. குறிப்பாக வந்து காங்கிரசும், விடுதலை சிறுத்தைகளும் இல்லன்னா, அந்த வெற்றிய வந்து திமுக பெற்றிருக்காது. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்துல அவங்களுக்கு விஜய் தேவைப்படலாம். இதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களால தனிச்சு இயங்க முடியாது. இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆ இப்போ கரு பழனியப்பன்னு நெனைக்கிறேன். அவரு சொல்லிருக்காரு. கமல் மாரியே வந்து எம்பி பதவி வாங்கிட்டு வந்து விஜய் வந்துருவாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படின்னா அவங்க வந்து கமலே அசிங்கப்படுத்துறாங்க. அதேபோல வைகோ அவர்கள வந்து அசிங்கப்படுத்துறாங்க. அவங்கலாம் எம்பி பதவி வாங்கிட்டு தான் அங்க கட்சிக்குள்ள வந்தாங்க. விஜயும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறாரு. அததான் வந்து கருப்பழனியப்பனும் பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டர்ல வச்ச குழந்தை அப்படின்ட்டு வைகை செல்வன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இந்த விமர்சனத்த எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல அதிமுக பொறுத்தவரைக்கும் தாவேகா வந்து இப்பதான் ஆரம்பித்த ஒரு கட்சி. குழந்தைன்னு சொல்லலாம். இன்னும் பெட்டர்ல வச்சு குழந்தை அப்படின்னு சொல்றதுக்கு தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன். சே ஒரு கட்சி இப்பதான் ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சி. ஸோ அந்த கட்சி இப்ப எம்ஜிஆர் பிரிந்து வரும்போது அதிமுக குழந்தை தான். அந்த மாரி தான் வந்து விஜய் அவர்கள் ஆரம்பிக்கும்போது இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகமும் ஒரு குழந்தை மாரி தான். ஆ அது வந்து எப்படின்னா, லைக் குறை பிரசவ குழந்தைகள் தான் வந்து இன்குபேட்டர். இன்குபேட்டர்ல வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வைக்க சொல்லுவாங்க. அத தவிர்த்திருக்கலாம். ஆ ஏன்னா வந்து அப்ப இன்குபேட்டர்ல வைக்கிற குழந்தைலாம் வந்து சமூகத்தின் அவலமா? அவங்கலாம் வந்து ஒதுக்கப்பட்டவர்களா? இல்ல என்ன என்ன அவரு மென்ஷன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த கருத்த வந்து வகிச்செல்வன் அவர்கள் தவிர்த்திருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் அதிமுக என்ற பெரிய ஆலமரத்துக்கு கீழ அது ஒரு செடி தான். ஒரு குழந்தை தான். ஓகேங்களா? அப்படி வேணா நம்ம சொல்லலாம். பட் இன்குபேட்டர்ல வச்ச குழந்தை அப்படின்னு சொல்றத அவர் தவிர்த்திருக்கலாம். அது அதிமுக தலைவர்களே வந்து விரும்ப மாட்டார்கள். அப்படியான கருத்து. ஏன்னா அதிமுக தலைவர்கள் யாருமே வந்து ஒரு தவறான கருத்து, லைக் கம்பேர் பண்ணி பேசுறது, அதேபோல ஒருத்தவங்களோட ஊனத்த, அதேபோல ஒருத்தர் குறைய சுட்டிக்காட்டி எந்த தலைவரும் பேசவே மாட்டாங்க. வைகை செல்வன் நான் சொன்ன மாரியே வந்து அவரு வந்து ரொம்ப கருத்தியல் ஒரு இன்டலெக்சுவல் அதிமுகல இருக்கிற ஒரு இன்டலெக்சுவல்ல அவரும் ஒருத்தரு. சோ அவரு இப்படி பேசுறதுக்கு தேவையில்லன்னு நான் நினைக்கிறேன். சமூக ஆர்வலர்கள் பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில கொல்லப்பட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்கு. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அதிமுக கவுன்சிலர் அனிதா அழகேசன் அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. சோ இத எப்படி பார்க்குறீங்க சார்? திமுகவிலே வந்து இந்த மாரி அரசியல் கொலைகள் வந்து நெறைய நடந்திருக்கிறதா வந்து வரலாறு சொல்லுது. நான் சொல்லல. அத தாண்டி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கவுன்சிலரே மதுரையில வந்து ஒரு டைம் வந்து கொல்லப்பட்டார். திமுகவுக்கு எதிராக பேசி. அதேபோல இந்த ஆட்சியில நம்ம அதுவும் வரலாற்றுலாம் இந்த ஆட்சியில நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெகபர் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட். ம்ஹ்ம். இயற்கை வளங்கள வந்து புதுக்கோட்டை அந்த பகுதியில வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தார் போலீஸ்ல. கம்ப்ளைண்ட் எடுக்கல. காவல்துறை தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அவர் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு எதிரா கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப அந்த கொள்ளையர்கள் கனிம வளத்த கொள்ளையடிக்கிறாங்கல்ல, அவங்க திமுகவை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து மிரட்டுறாங்க. ஏதேதோ பண்றாங்க. இவரும் வீடியோ போடுறாரு. இங்க பாருங்க திமுக காரங்க வந்து என்ன கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அது வந்து வைரல் ஆகுது சமூக வலைதளங்கள்ல. அப்புறம் அவர் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டு
அது கொலைன்னே நான் யாருக்குமே தெரியல. ஒரு 15 நாள் ஆகுது. யாருக்குமே கொலைன்னு தெரியல. அவர் வந்து லாரியில வந்து அடிபட்டு இறந்துட்டாரு. ரோட்ல போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யாக ஒரு தகவல் பரப்பப்படுது. அதன் பிறகு காவல்துறை யாருடைய அழுத்தத்தாலும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து அது கொலை வழக்காக வந்து பதியப்படுகிறது. அது வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பேசு பொருளா மாறுது. திமுக ஆட்சிக்கு வந்தாவே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசு பொருள் ஆகுது. அதன் பிறகு வந்து ஜாகிர் ஹுசேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி. அவர் வந்து வக்ஃப் போர்டு நிலத்தை வந்து யாரோ ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் போர்டு நிலத்தை ஆதரிக்கிறான்னு அங்க இருக்கிற ஜமாத்தோ இல்ல இஸ்லாமிய இயக்கங்கள் தான் குரல் கொடுக்கணும். ஆனா இங்க இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப கரப்ட் ஆயிட்டாங்க. நான் சமீபத்துல வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு 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 நண்பரை வந்து சந்திச்சேன். அவரும் வந்து பத்திரிகைலாம் வேலை செய்றாரு. ஏங்க இஸ்லாமியர்கள் இத்தனை பேர் இருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு இந்த ஆட்சியில எதுவுமே செய்யலன்னு கேட்கும்போது, இல்ல இல்ல இங்க இருக்கிற கட்சி தலைவர்கள், லைக் பெரும் தலைவர்களா இருக்கட்டும், அதேபோல இயக்க இயக்க தலைவர்களாகட்டும், அங்க அந்த 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 நெறைய பேர் வந்து சில பேர் வந்து நேர்மையா இப்பவும் இருக்காங்க. ஆனா நெறைய பேர் வந்து கரப்ட் ஆயிட்டாங்க. திமுக கூட போனதாலே நெறைய பேர் கரப்ட் ஆயிட்டாங்க. சோ இதனால வந்து எங்களால எதுவும் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சோ அந்த வகையில வந்து ஜாகிர் உசேன் வந்து ஒரு இஸ்லாமியர். ஒரு இஸ்லாமியர் வக்ஃப் நிலத்த யாரோ வந்து முறைகேடா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எதிராக போராடினாரு. அத தடுத்தார். தடுத்து அவர் வீடியோவும் போடுறாரு. என் உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்ல. எனக்கு பாதுகாப்பு குடுக்கணும். நான் காவல்துறைக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனா வந்து அந்த கொலையாளிகள் வந்து அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ போட்ட 2வது நாள் வந்து தொழுகைக்கு போயிட்டு காலையில வராரு. அவர வந்து ஒரு கும்பல் வந்து வெட்டி கொல்லுது. அது வந்து தமிழ்நாட்டிலே மிக பிறப்பு ஒரு பெரிய ஒரு விஷயமானது. என்ன ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, அதேபோல வீடியோ போட்டிருக்காரு. வக்ஃப் நிலத்தை வந்து எடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவரு வந்து போய் இந்த புகார குடுக்குறாரு, தடுக்குறாரு. இஸ்லாமிய இயக்கங்களும், இஸ்லாமியர்களுமே அவர் பின்னாடி இல்ல. இது என்ன காட்டுதுன்னா, அப்ப இஸ்லாமியர்களும் அதுக்கு பின்னாடி இருக்காங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புது. ஒரு தனி ஆளா நீங்க வந்து சமூகத்துல நின்னா இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நடக்குது. இப்ப வந்து இந்த பழனிசாமி நாடார்ன்னு சொல்லிட்டு ஒரு நகராட்சி கவுன்சிலர் ஒரு நகராட்சி தலைவர்ன்னு நெனைக்கிறேன். அவரு நகராட்சி தலைவர் வந்து ஊழல் பண்றாரு. அ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் குடுக்குறாரு. தொடர்ந்து வந்து அவருக்கு அச்சுறுத்தல் வருது. அச்சுறுத்தல் வந்து ஒரு கட்டத்துல வந்து அவர் கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்ட உடனே, அவங்க 2 மகன்களும், மனைவியுமே எங்க உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல பேசுறாங்க. சோ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, திமுக ஆட்சியில வந்தா திமுக கட்சிக்காரர்களும், அதேபோல திமுக சார்பாக இயங்கும் கொள்ளையர்களும், அதேபோல திமுக சார்பாக இயங்கும் தொழிலதிபர்கள் மட்டும் தான் வந்து சம்பாரிக்க முடியும். அப்படி நீங்க அத எதிர்த்து கேள்வி கேட்டா, இந்த மாரி தான் நாங்க கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நடக்குது. நீங்க வந்து எடுத்து பாருங்களேன் எல்லா கொலைகளும் பின்னாடியும் அவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்கும்போதே, அதை வந்து காவல்துறை ஒழுங்காக விசாரித்து நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த கொலை நடந்திருக்காது. அவங்கள வந்து அவங்கள வந்து நீங்க வந்து ஆ வார்ன் பண்ணியிருக்கணும். கூட்டு வந்து எழுதி வாங்கியிருக்கணும். இல்லன்னா வந்து அந்த கொள்ளைய தடுத்திருக்கணும். நீங்க ஏன் வந்து லைக் கனிம வளத்த வந்து இந்த மாரி ஆ எடுக்க அனுமதிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. காவல்துறை ஏன் அமைதியா இருக்கு? அங்க இருக்கிற தாசில்தாரா இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் ஏன் அமைதியா இருக்கு? அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. சோ இதெல்லாம் எதுக்கு இண்டிகேஷன்னா, யாராவது இனிமேல் வந்து திமுக நடக்கும் கொள்ளையையோ, இல்ல வந்து இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக யாராவது பேசினா இந்த மாரி கொலை தான் நடக்கும். இப்ப யாரா இருந்தாலும் இப்ப நானே நாளைக்கு வந்து ஒரு விஷயத்துல குரல் கொடுக்கிறேன்னா எனக்கே பயம் வரும்ல. ஐயோ! நம்மளையும் கொன்றுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரியான ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துகிறார்கள். 2006 டூ 2011ல இதோட மோசமா பண்ணாங்க. இப்ப தினகரன் அலுவலகம் எரிப்பு வந்து ஒரு வரலாற்று சம்பவம் அதெல்லாம். அப்பலாம் வந்து நான் வந்து பள்ளி படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து அழகிரிக்கு எதிராகவும், ஸ்டாலினுக்கு ஆதரவாகவும் வந்து ஒரு கருத்து கணிப்போ ஏதோ வந்து வெளியிடுறாங்க. வெளியிட்டோனே அதுக்கு பின்னாடி வந்து நெறைய விஷயங்கள்லாம் பேசப்படுது. அது வந்து வந்து ஒரு சொத்து மேட்டரு. ஸோ அது அது பிளஸ் இந்த கருத்து கணிப்புலாம் வந்து அழகிரி வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு, அதன் பின்னணியில் தான் வந்து தினகரனோட அலுவலகம் வந்து அடித்து உடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. அப்ப இருந்தே வந்து திமுக ஆட்சியில நடக்குது. அது இப்போ வரைக்குமே நடக்குது. நீங்க வந்து அத கண்கூடா பார்க்கலாம். சோ இந்த மாரி வந்து அதிமுக ஆட்சி காலத்துல ஏதாவது ஒரு சமூக ஆர்வலர் வந்து கொலை செய்யப்பட்டாரா? அதிமுக ஆட்சி காலத்துல வந்து கிட்டத்தட்ட 10,000 போராட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும். இத வந்து எடப்பாடி பழனிசாமியே பகிரங்கமா நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இப்ப வந்து ஒரு போராட்டம் நடத்த முடியல. விஜய் பிரச்சாரத்துக்கு போற அத வந்து ஒழுங்கா அதுக்கே வந்து அனுமதி குடுக்க மாட்றாங்க. 1008 நிபந்தனை. பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போனா ஆம்புலன்ஸ நடுவுல விடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு விடுறாரு. சோ இந்த மாரி ஆ திமுக ஆட்சி காலத்துல யாருமே நிம்மதியா இல்ல. கட்சிக்காரனே நிம்மதியா இல்ல. கட்சிக்காரங்களே நெறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்கலாம் சம்பாதிக்க முடியல.
ஏன்னா அந்த கான்ட்ராக்ட்டா இருக்கும். பாலம் கட்டுற கான்ட்ராக்ட், கட்டடம் கட்டுற கான்ட்ராக்ட்டா இருக்கும். எல்லா கான்ட்ராக்டும் வந்து சென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு. சோ, இதனால வந்து கீழ்மட்ட நிர்வாகிகள்லாம் சம்பாரிக்க முடியல. இப்ப நீங்க வந்து முப்பெரும் விழா வந்து இந்த கரூர்ல நடந்ததுல நெறைய கூட்டம் வரல. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, கூட்டம் கூட்டுறதுக்காக குடுக்கப்பட்ட பணத்துல வந்து அந்த நிர்வாகிகளே வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் கூட்டம் வரல. அவங்களுக்குலாம் என்னன்னா, நான் சம்பாரிக்கவே இல்ல. வந்த பணத்தையும் ஏன் விடணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றாங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் முன்னாடி முன்னாடி சொன்ன மாரி, இந்த ஆட்சி காலத்துல நீங்க எத பத்தியுமே பேச முடியாது. யாருக்கும் அனுமதி கிடைக்காது. ஒரு ஜனநாயகம் இருக்காது. ஒரு சுதந்திரம் இருக்காது. நீங்க வந்து திமுகக்கு எதிராக வந்து இப்ப நான் பேசுறேன்னா, என் மேலயே வந்து ஒரு 3 வழக்கு இருக்கு. நான் முன்னாடி வந்து ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு என் மேல 3 வழக்கு போட்டுருக்காங்க. அந்த வழக்கு இன்னுமே நடந்துட்டு இருக்கு. சோ அந்த வகையில வந்து இந்த ஆட்சியில வந்து யாருக்குமே நிம்மதி இல்ல. நான் உட்பட. நான் வந்து பர்சனலா அத வந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால சொல்றேன். சோ அதான் ஏன் சொல்றேன்னா, இப்ப அந்த நீங்க சொன்னீங்கல்ல, அனிதா அழகேசன். இதுக்கு முன்னாடி வந்து ஏன்னா ஒரு கட்சிக்காரங்க வந்து ஒரு கட்சிக்காரர்கிட்ட வந்து நேரடியா சண்டைக்குலாம் மாட்டாங்க. அந்த மாரிலாம் அடிச்சுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து கொஞ்சம் டை அப்ல இருப்பாங்க. நீ கவுன்சிலரா இருக்கும்போது நான் சம்பாரிப்பேன்பா, நான் கவுன்சிலரா இருக்கும்போது நீ சம்பாரிக்க உனக்கு வாய்ப்பு குடுக்குறேன்னுவாங்க. சோ அதையும் தாண்டி குடிநீர்ல வந்து கழிவுநீர் கணக்குன்னு ஒரு புகார் தான். அதுக்கு வந்து அவங்க வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. அவங்கள போய் வந்து தாக்கியிருக்காங்க திமுக காரர்கள். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, திமுக ஆட்சி காலத்துல நீங்க வந்து எதுவுமே வாய் திறந்தே பேசக்கூடாது. அப்படி பேசினால் வந்து இதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமைலாம் சொல்லாது. கட்சிக்காரங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.